கேர்ள்ஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எந்த மாரியான ஒரு ஆள நீங்க சூஸ் பண்ணக்கூடாதுன்றது வந்து இந்த மாரியான ஒரு எக்ஸாம்பிள்லாம் பிக் பாஸ்லருந்து நீங்க நெறைய தெரிஞ்சுக்கலாம். இது கேர்ள்ஸுக்குன்னு மட்டும் கிடையாது. பாய்ஸும் கூட. ஓகேவா? ஒரு ப்ராப்பரான ஒரு ஆளு, உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையிலயும் உங்க கூட அந்த கமருதனும் சொல்றாரு, "உனக்கு உங்க வீட்ல இருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் வந்து நான் நிப்பேன். உங்க வீட்ல அடிச்சாலும், திட்டினாலும் நான் வாங்கிப்பேன்" அப்படின்றாரு. ஆனா ஒரு சைடு அந்த பொண்ணு அங்க வந்து லெட் டவுன் பண்றதும் இந்த பையன் தான் பண்றான். அதுவும் நேத்து எபிசோட்லாம் பார்க்கும்போது, அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு இருக்கு. "கமருதன் நில்லுடா, ப்ளீஸ்டா, பேபின்னா பேபி கீபிலாம் கூட உங்க வாய குத்திருவேன்றான். தேவையா? தேவையா பாரு உனக்கு இது? ஆ? எனக்கு புரியல. இந்த மாரிலாம் கெஞ்சி கெஞ்சி ஒருத்தவங்ககிட்ட பேசி பேசி தான் வந்து அவங்கள நம்ம லைஃப்ல இருக்க வைக்கணுமா? அதெல்லாம் தேவையே இல்ல. உங்கள உண்மையா புடிச்சிருக்குன்னு ஒருத்தவங்க நெனச்சாங்கன்னா, கண்டிப்பா உங்கள இந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து உங்கள தள்ளவே மாட்டாங்க. அதுவும் மூஞ்ச பாரு, தலைய பாரு இதெல்லாம் டிஸ்கஸ்டிங் ப்ரோ. இப்படிதான் பேசுவீங்களா? எத்தன பேர் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது யோசிக்க தேவையில்லையா? ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம். இத்தன பேர் பார்ப்பாங்களே! அந்த பொண்ணுக்கு அங்க வந்து எவ்ளோ கஷ்டமா இருக்கும். நான் நெனச்சேன். அதுவும் கமருதன் பேசின பேச்சுக்கெல்லாம் விஜய் பாரு கண்டிப்பா அழுவான்னு நெனச்சேன். ஆனா அந்த பொண்ணுக்கு நிஜமாவே மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். அந்த பொண்ணு உண்மையா லவ் பண்றாளோ, இல்ல பொய்யா லவ் பண்றாளோ, இல்ல நிஜமாவே கன்டென்ட்காக தான் இது பண்றாளோ அது தெரியல நம்மளுக்கு. ஆனா ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஒரு பேசுற விதம் இருக்கு. ஒரு தோரணை இருக்கு. இந்த மாரி வந்து ஒருத்தவங்கள பேசி அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது. அவ ப்ராப்பரா பேசணும்னு நெனைக்கிறா. அவ என்ன பேச வரான்றதையாவது காது குடுத்து கேட்கணும். ஒரு 2 வார்த்தை பேசுறதுக்குள்ள நீ திருப்பியும் அங்க தான் வந்து நிக்கிற அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு எழுந்து போறான். எப்பவுமே பொண்ணுங்க தான் பேசிட்டு பேசிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறைய படங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா இங்க அவ பேசுறத பார்த்துட்டு இவன் ஓடுறான். எனக்கு தெரியல. அவங்க வீட்ல இருந்து வராங்கன்னு சொல்லிட்டு பயந்து போய் இந்த மாரி பண்றானா? இல்ல வேற மாரியான விஷயங்கள் அவன் மைண்ட்ல ஓடுதா? இன்னும் ஒரு 3 வாரம் தானே இருக்கு. அதுக்குள்ளேயே வந்து நம்ம ப்ராப்பரா வந்து கேம் ஆடணும். இந்த மாரியான ஒரு கன்டென்ட் குள்ள மாறிடக்கூடாது அப்டின்ற ஒரு பயத்துல இந்த மாரி பண்றாரா? அப்டின்றது வந்து தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா, தயவு செஞ்சு இந்த மாரியான விஷயங்கள வந்து யாருமே பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ப்ராப்பரா உங்களுக்கு வந்து மிக்ஸ்டு சிக்னல்ஸ் இல்லாம, உங்களுக்கு ரொம்ப அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த மெச்சூர்டான ஒரு திங்கிங் இருக்கும். உங்களுக்கு எப்பவுமே வந்து இதுவா, அதுவான்ற மாரி ஒரு 2 இதுல வைக்க மாட்டாங்க. டயலமால இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ப்ராப்பரா எனக்கு உன்ன புடிச்சிருக்குன்னா புடிச்சிருக்கு. நான் உன் கூட நிப்பேன்னா நிப்பேன். அப்படின்ற மாரியான ஒரு ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட் உள்ள ஆள் தான் உங்களுக்கு கரெக்ட்டா இருப்பாங்க. அதனால டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்காதீங்க. இருந்தீங்கன்னா, அது உங்க லைஃபயே ட்ராஜடியா மாத்திரும். அண்ட் இருக்க போறது கொஞ்ச நாள். அந்த கொஞ்ச நாள்ல நல்ல ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு ரொம்ப ஜாலியா இருந்துட்டு போயிடலாமே. இந்த மாரியான டாக்ஸிக் இதுலலாம் போனா வந்து ட்ராமா தான் மிஞ்சும். அதனால நல்லா யோசிச்சு உங்களுக்கான பார்ட்னர வந்து நீங்க வந்து லைஃப்ல சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அது